வணக்கம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி மத்திய அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று 2 நாட்களுக்கு முன்னாக அறிவித்தது. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் இன்று நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்பொழுது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக வடக்கு, வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாவட்டம் சார்பில் இந்த மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசானது தமிழ்நாட்டிற்கு போதிய அளவில் நிதி வழங்கவில்லை. பேரிடர் நிவாரண நிதி மற்றும் பல்வேறு திட்டங்களின் மேம்பாட்டு பணிக்காக நிதிகள் முதலமைச்சர் கோரி இதுவரை வழங்காததை கண்டித்தும் நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதை வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி உள்ளிட்ட பல்வேறு சென்னையை சேர்ந்த பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை எழுதியும் இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஏகப்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. சரியாக 10 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது துவங்கி தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மத்திய அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்களை முன்னிறுத்தியும் பல்வேறு கட்டவுட்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய கட்டவுட்டுகள்லாம் வச்சு தொடர்ந்து நிதியை வழங்க வேண்டும், போதிய நிதியை தமிழ்நாட்டு வளர்ச்சி திட்டங்களுக்காக போதிய நிதியை வழங்கிட வேண்டும், வழங்காத மத்திய அரசை கண்டித்து நாங்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோன்ற முறையில இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்று வருகிறது. மேலும் குறிப்பாக சென்னையில இன்னொரு பகுதியா இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னமலை பகுதியிலும் கிழக்கு மற்றும் அதாவது மேற்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் சார்பில் திமுக மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது கலெக்டர் ஆபீஸ் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது.